நமச்சி பொய் சொல்லிட்டாருன்னு தமிழ் நமச்சியை ஏன்டா இப்படி பண்ணன்னு இழுத்து போட்டு அடிக்கிறாரு. இதை பார்த்த மேக்னா போதும் நிறுத்துங்க, எல்லாம் சேர்ந்து இங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா, என்னை ஏமாத்திட்டீங்களான்றாங்க. கமலாம்மா இத்தனை நாளா இவன் கல்யாணமாகாதவன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இவன் குணத்தை பார்த்து இவன் பழகின விதத்தெல்லாம் பார்த்து என் பொண்ணு இவனை மனசார விரும்பினான்றாங்க. நடேசன் என்னம்மா அவனுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறக்க போது நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்கன்றாரு. கோதா மேக்னா கிட்ட நீ காதலிச்சியா, அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்துச்சான்னு கேட்க, அதுக்கு மேக்னா என் மனசுல மட்டும் இல்ல உங்க பையனும் என்ன லவ் பண்ண தான் சொன்னாருன்னு சொல்ல, தமிழ் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. கடைசியில நான் எல்லாமே சாதாரணமா தான் பேசினேன்றாரு. அடுத்து மேக்னா அன்னைக்கு நான் உன்னை ஹக் பண்ணப்ப தெரியாதா நான் உன்னை லவ் பண்றேன்னு கேட்க, அதுக்கு தமிழ் அதை நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் நினைச்சேன்றாரு. மேக்னா என் வெக்கத்தை விட்டு உன்னை ஹக் பண்ணி நின்னது உனக்கு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தெரியுதான்னு தமிழ் அடிக்க போறாங்க. சரஸ்வதி வந்து தடுத்துடுறாங்க. கடைசியில சரஸ்வதியை நீயும் அவனோட ஒய்ஃப்னு சொல்லாம மறைச்சிருக்கான்னு சொல்ல, சரஸ்வதி செம கடுப்பாகி பெங்களூர் வந்தப்ப என்ன ஒய்ஃப்னு தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சரி அதை விடுங்க, நான் உங்ககிட்ட போன்ல பேசும்போது தமிழோட ஒய்ஃப்னு சொல்லி தானே பேசினேன்றாங்க. அதுக்கு மேக்னா எதையும் புரிஞ்சிக்காம உன் புருஷனை காப்பாற்ற நீ பொய் சொல்லாதன்றாங்க. தமிழ்கிட்ட அப்போ அவுட்டிங் போனது நைட்ல தப்பா பேசுறாங்கன்னா அந்த ரவுடிங்கிட்ட சண்டை போட்டது அது என் மேல லவ் இல்லாமல பண்ணீங்கன்றாங்க. ஆனா தமிழ் எவ்வளோ எடுத்து சொல்லியும் தமிழ் பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டு அழறாங்க. பர்த்டே அப்ப நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னப்ப நீ என் கையை பிடிச்சிட்டு நீ தான் என் தேவதன்னு சொல்லன்றாங்க. அப்புறம் நமச்சி வந்து அன்னைக்கு இவங்க தமிழ் கிட்ட பேசல, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல தமிழோட கோட் சூட் தொப்பி எல்லாம் மாட்டிக்கிட்டு தூணோரமா நின்று நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தேன்றாரு. தமிழ் நான் உங்க மேல நட்பு மட்டும்தான் வச்சிருந்தேன்றாரு. மேக்னா உன் நட்பை தூக்கி குப்பையில போடுடா, உனக்காக ஜெயிலுக்கு போக ரெடியா இருந்தேன், அப்போ கூட என் மனசுல இருக்கிறத தெரியலையா, நமக்காக தான் போறேன்னு சொல்லிட்டு போனேன்லன்றாங்க. அதுக்கு தமிழ் நமக்காக தானே சொன்னது, நம்ம கம்பெனியை காப்பாத்துறதுக்காக தான் நினைச்சேன்றாரு. மேக்னா நீ தான் என் புருஷனாக போறேன்னு அனௌன்ஸ் வேற பண்ணிட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன், என்னை முட்டாளாகிட்ட, என்னை ஏமாத்தணும்னு நினைச்சாலே நான் சும்மா விட மாட்டேன், ஆனா நீ என் லைஃப்லயே விளையாடிட்ட, உன்னை வாழவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மேக்னாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கலியவர்தனும் மதனும் வந்து தமிழ்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்க, பணத்துக்காக ஏமாத்தின துரோகிடா நீன்னு சண்டை போடுறாரு. டாக்டர் வந்து மேக்னாக்கு ஒன்றும் இல்லை, அன்கான்சியஸில் இருக்காங்க, 24 ஹவர்ஸில் தெளிவாயிடுவாங்கன்றாங்க. அர்ஜுனும் அவங்க அம்மா அக்கா எல்லாரும் சேர்ந்து தமிழ் கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஏமாத்திட்டாங்கன்னு ராகினி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ராகினி எதையுமே நம்புறதா இல்லை. கோதா வீட்டில் நடந்த பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. மேக்னாவை தேவதன்னு சொன்னோம், கடைசியில் ஒரே நாளில் எப்படி மாறிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.